ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நைட் எங்கள் வீட்டில் டின்னருக்கு என்ன பண்ணோன்றது தான். முட்டை குழம்பு செஞ்சு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் ரெகுலராக எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாவு ஜெலிச்சு எடுத்துக்கலாம். எங்கள் ஜல்லலில் 4 பீசஸ் இருக்கும். அதில் நான் ஒரு பீஸ் மட்டும்தான் மாவு ஜெலிக்க யூஸ் பண்ணுவேன். 3 பீஸ் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. நான் மாவு ஜெலிக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மாவெல்லாம் நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். அதிலே நான் கொஞ்சம் கோதுமை மாவும் மைதா மாவும் 2 மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வெறும் கோதுமையே போட்டு செஞ்சோன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் சப்பாத்தி. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக சாஃப்டாக ஆகிடும். அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சிடலாம். அந்த 1/2 அன் ஹவருக்குள்ளே நம்ம முட்டையை வேக வச்சிடலாம். வீட்டில் 4 பேர் இருக்கோம். 8 முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வெந்துக்கிட்டே இருக்கட்டும். பக்கத்தில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தவா வச்சு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன். கடுகு போட்டுட்டு அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டை 2, லவங்கம் 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் அரைச்சி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கி ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்கன்றதால நான் 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் சால்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதி வந்ததும் வேக வச்ச முட்டையை கத்தியில் இந்த மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழு முட்டையை நீங்கள் அப்படியே குழம்புல போட்டிங்கன்னா அந்த மசாலா உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. லாஸ்ட்டில் கொத்தமல்லியை போட்டு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 அன் ஹவராக மாவு பிசைஞ்சு ஊற வச்சதால் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தியும் அதே மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். குழம்பு செய்ய நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எப்பயுமே எதனா ஒரு டிஷ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் கொடுப்பேன். பாருங்கள், என் பையனுடைய ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உடனே அவன் ரியாக்ஷன் பாருங்கள். அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த கையாட்டி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்காகவே என் பையனுக்கு தான் தருவேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க சப்பாத்தியெல்லாம் சின்ன ஹாட் பாக்ஸில் சரியாக போயிடும். அதனால் சின்ன ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என் ரியாக்ஷன் பாருங்கள். நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கே போவேன், இங்கே தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன் நான். ஃபைனலாக நான் சாப்பிட போகிறேன். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை பாய்.